அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குது? ரமதான் மாதத்துல ஃபஜர் இருக்குது, ரமதான் மாதத்துக்கு அப்புறம் ஃபஜர் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். ரமதான் மாதத்துல 5 வேளை தொழுகை இருக்கிறது, ரமதான் மாதத்துக்கு பிறகு தொழுகை இல்ல. ரமதான் மாதத்துல உண்மையை பேசுகிறோம், ரமதானுக்கு பிறகு உண்மையை பேசல. ரமதான் மாதத்துல யாரும் ஏமாற்றவில்லை, அதற்கு பிறகு ஏமாற்ற ஆரம்பித்து விடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கும். ரமதான் மாதத்துல சீரியல், சினிமா, இசை இதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை, அது குறைந்து இருக்கிறது. அட்லீஸ்ட் அந்த நோவு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயாவது அனைத்து முஸ்லீம்களும் செய்யக்கூடியது இசை கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரமதான் மாதத்துல டிவி ஆஃப் பண்ணிடுவோம், ரமதான் மாதத்துல அசிங்கத்தை பார்க்க தேவையில்ல, ரமதான் மாதத்துல இந்த சினிமாவை பார்க்க தேவையில்ல, ரமதான் மாதத்துல நோம்பு பிடித்துக் கொண்டு இப்படி இசையை கட்டிட்டு இருக்க தேவையில்லைன்னு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மாதத்துல மட்டும் அதை எதிர்பார்க்கின்றானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இசையை ரமதான் மாதத்துல மட்டும் தான் தடை செய்திருக்கிறானா? ரமதான் மாதத்துல மட்டும்தான் இந்த சினிமா பார்க்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறானா? ரமதான் மாதத்துல மட்டும்தான் அந்நிய பெண்களை பார்த்து ரசிக்கிறதை, அந்நிய ஆண்களை பார்த்து ரசிக்கிறதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறானா? ரமதான் மாதத்துல மட்டும்தான் புகை பிடிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறானா? ரமதான் மாதத்துல மட்டும்தான் அதாவது இந்த மது குடிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறானா? ரமதான் மாதத்துல மட்டுமா இது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மாதத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி அது. ரமதான் மாதத்துக்கு பிறகும் அது தொடர வேண்டும் சகோதரர்களே, அதுதான் ரொம்ப முக்கியமானது.